எல்லாருக்கும் வணக்கம். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க உதவி செய்ய போய் பெரிய பிரச்சனையில மாட்டிப்பாங்க. இதுக்கு என்னதான் தீர்வு? பாசம் வச்சதால ஏமாந்து போறதும் நீங்க தான். எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? எப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்? அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க லைஃப்ல என்னென்ன விஷயம் நடக்கும், எப்படி நடக்கும், சக்சஸ்ஃபுல்லா லைஃப்பை எப்படி லீட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஜோதிடம் சார்ந்த உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை தரேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உத்திரம் நட்சத்திர குணங்கள் பார்த்தீங்கன்னா, தொட்டதெல்லாம் துலங்கன்னு சொல்லுவாங்க. அது இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு பொருந்தும். கேட்டதும் கிடைக்கும். சாமியே இறங்கி வந்து வரம் கொடுக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த அதிக அற்புதமான நட்சத்திரம் தான் உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசி மற்றும் கன்னி ராசியில் இருக்கு. இதனால வாழ்க்கையில் புகழ், பேர், தனக்குன்னு தனி சாம்ராஜ்யம் அமைச்சு வாழ்றது, வாழ்க்கையில் நினச்ச மாதிரி பயணம் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை சுற்றி எப்பவும் ஒரு பெரிய கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்கள் அதிகமாக இருக்கிறது உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான். உங்களை எதிர்த்து ஜெயிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 20 பேர் துணை வேணும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, உடல் பலம் மட்டும் இல்லை, மனபலமும் அதிகமாக இருக்கும். இப்படி ஒன்றோட ஒன்று பொருந்தி அழகாக இருப்பீங்க, வடிவான தோற்றத்தோடு இருப்பீங்க. உங்களை பார்த்தாலே ஒரு மரியாதையான, கனிவான, அன்பு மிக்கவரா, ஒட்டுமொத்த நல்ல குணங்களோட வெளிப்பாட தெரிவிங்க. உத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு நல்ல ஆசிரியர் அமைவாங்க. வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் சின்ன வயசுல கத்துப்பீங்க. உங்களுக்கு கிடைச்ச ஆசிரியரால உங்களுக்கு பேரும் புகழும் வந்து சேரும். உங்களுக்கு ஒரு விஷயத்த செய்ய தயக்கம் மட்டும் வரக்கூடாது. அப்படி வந்துட்டா ரொம்ப சிக்கலா இருக்கும். தயங்காம எடுத்த காரியத்துல உங்க எண்ணம், செயல் இருந்தா கண்டிப்பா வெற்றி தான். கணக்குல கெட்டிக்காரங்களை புலின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒரு புலி தாங்க. தனியாவே எதையும் சமாளிச்சு அதுல ஜெயிச்சும் காட்டுவீங்க. நல்ல சாமர்த்தியம் இருக்கும். ஒரு இடத்துல வேலைக்கு போனாலோ இல்ல தொழில் செஞ்சாலும் சரி, சீக்கிரமா முன்னேறி ஒரு லீடிங் ரோல்ல இருப்பீங்க. இயற்கையாவே உங்களுக்கு ஆளுமை திறன் அதிகம். தெளிவான புத்திசாலித்தனமும் உங்களோட இருக்கும். ஆனா சில உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சின்ன வயசுல பெற்றோரை விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டலு, தாத்தா பாட்டி வீட்டுல, சொந்தக்காரங்க வீட்டுல வளர்றத நம்ம கண் கூட பார்க்குறோம். அம்மா மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறது இவங்க தான். யாருக்காகவும் அம்மாவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்துக்காக யாராக இருந்தாலும் சரி, அது அரசனாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கிறது உத்திரத்தில் பிறந்தவங்க தான். நல்லது நினைக்கிற உங்களுக்கு சில உறவுகளால் மனக்கசப்பு ஏற்படுறது உண்மைதான். அந்த மாதிரி மனக்கசப்பு ஏற்படுற சூழலில் கூட தெரிஞ்சே விட்டு கொடுப்பீங்க. இதுதாங்க உங்களோட பண்பையும் மரியாதையும் வெளிப்படுத்துகிற குணம். இந்த குணத்துக்காகவே எல்லோரும் உங்களை சுற்றி இருப்பாங்க. பொதுவாக நீர்நிலைகள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்க. இதனால எந்த சூழ்நிலையிலும் மனத்தளர்வு ஏற்படாமல் இருப்பீங்க. நீரோட சக்தி உங்களுக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும். சுறுசுறுப்பு மிக்கவராக இருப்பீங்க. தடைகள் எதுனாலும் அதை தகர்த்து வாழ்க்கையில நல்லா ஜெயிச்சு வருவீங்க. உணவு முறையில கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்க்கிறது உங்க உடலுக்கு நல்லது. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும், மற்றபடி மனசை புரிஞ்சு நடந்துக்கிற மனைவி கிடைப்பாங்க. உங்களுக்கு எந்த சுச்சுவேஷன்லையும் சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு மனைவி தான் கிடைப்பாங்க. காதல், கவிதை, மனதுக்கு இதமான துணைன்னு வாழ்க்கையே மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு சில உத்திர நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையில சில குழப்பங்கள் இருக்கு. காரணம், அவங்க குடும்பத்துல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா. அப்படி இருந்தாலும் சில குடும்ப உறுப்பினர்கள் பேச்சை கேட்டு உங்க மனைவியின் பேச்சை எப்பவும் கேட்காம இருக்காதீங்க. அவங்க எப்பவும் உங்களோட நலனுக்காக மட்டுமே சிந்திக்கிறவங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு அமைவாங்க. இது கடவுளே கொடுத்த வரங்க. இயற்கையில எல்லாருக்கும் இப்படி அமையறது இல்லை. பெரும்பாலும் உத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு சைக்காட்டிஸ்டா, ஒரு கன்சல்டண்டா, ஆன்மீக குருமார்கள், யோகா டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், கல்லூரி ப்ரொஃபஸர்ஸாக இருக்காங்க. இவங்க கிட்ட படிக்கிற மாணவர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களுடைய தனித்தனி திறமைகள் என்னன்றதை புரிஞ்சு அவங்களுக்கு சரியான ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வாழ்க்கையில முன்னேற்றி சமுதாயத்துக்கு ஒரு பெரிய தொண்டு செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்காக ரொம்ப நன்றிங்க. உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இவங்க வளர வளர வாழ்க்கையில் அவங்களோட தேவைக்கேற்ற பொருளாதாரம் அவங்கள வந்து சேரும். போதுன்ற மனதோட வாழ்றதுனால அமைதியாக நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி டெய்லி மார்னிங் மெடிடேஷன் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் வர்ற பெரிய பெரிய சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனையும் சரி, அதை முறியடித்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பயன்படுத்திக்கோங்க, மறந்துடாதீங்க. நல்லதே நடக்கும்.